ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள். தொடர்ந்து வீடியோவை சப்போர்ட் பண்ணுறீங்க, தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு நிறைய மோட்டிவேஷன் ஆகிட்டு தொடர்ந்து என் மூலமாக நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவோட தலைப்பு பார்த்தீங்கன்னா, வெற்றிலை தீபம் நம்ம எதுக்காக ஏற்றுறோம் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும். எனக்குமே பார்த்தீங்கன்னா வெற்றிலை தீபம் ஏற்றுவதற்கு முன்னாடி நிறைய சந்தேகங்கள் இருந்தது. அது எதுக்காக ஏற்றணும், எத்தனை வாரம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் அதில் ஒரு தெளிவு கிடைச்சதுக்கப்புறமா தான் தொடர்ந்து இந்த வெற்றிலை தீபம் நான் ஏற்ற ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கும் அந்த சந்தேகம் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். பொதுவாகவே வெற்றிலையை நம்ம எதற்காக பயன்படுத்துகிறோம், எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நம்ம வைக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா கண்டிப்பாக அது வெற்றிலை. வெற்றிலையில் தான் முப்பெரும் தேவியர்கள் வாசம் செய்கிறாங்க. மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்க, பார்வதி அம்மாள், சரஸ்வதி தேவி, இவங்க எல்லாருமே வாசம் செய்யக்கூடிய அந்த இடத்துல நாம் வணங்கும் பொழுது கண்டிப்பாக அவர்களுடைய ஆசீர்வாதம் இருக்கிறதோட இல்லாமல் நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னே சொல்லுவாங்க. இப்போ நமக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஆசைகளும் இருக்கும். அதாவது நல்ல வருமானம் கிடைக்கணும், பணவரவு இருந்துக்கிட்டே இருக்கணும், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரணும், யாருக்காவது ஒரு நல்ல வேலை அமையணும் அப்படின்னா அதுக்காக நம்ம வேண்டிப்போம். அதே மாதிரி நம்ம ஒரு சொந்தமாக, அதாவது மற்றவங்க முன்னாடி நம்ம கௌரவமாக வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு இடம் இருக்கணும் இல்லையா? சொந்த வீடு இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்க முன்னாடி நம்ம தலை நிமிர்ந்து வாழலாம். நல்ல காசு பணம் எல்லாமே கையில் புலந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஜாதக ரீதியாக பிரச்சனைகள் இருக்கலாம். அதாவது செவ்வாய் கிரகம் அவங்களுக்கு பலவீனமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால சொந்தமாக ஒரு வீடுக்கு கொடுத்தனம் போகிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக செவ்வாய் கிரகத்துக்கு உரிய ஒரு தெய்வமாக சொல்லக்கூடிய எம்பெருமான் முருகனை நம்ம வழிபடணும். முருகருக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வெற்றிகளை தரக்கூடியது தான் வெற்றிலை தீபம். அந்த வெற்றியை தரக்கூடிய முருகப்பெருமானுக்காக நம்ம ஏற்றும் பொழுது கண்டிப்பா நமக்கு இருக்கக்கூடிய அந்த கிரக தோஷங்கள் இது எல்லாத்தையுமே நிவர்த்தி செய்து நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன நினைச்சு வேண்டுதல் வைக்கிறோமோ அது கண்டிப்பாக நமக்கு நடந்தே தீரும். முருகருடைய ஆசீர்வாதமும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த வெத்தலை தீபம் அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ நாளைக்கு ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் எவ்வளோ நாள் ஏற்ற முடிஞ்சாலும் நீங்கள் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை தூரம் ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா கிருத்திகையில் ஏற்றலாம். முருகருக்கு விசேஷங்கள் நிறைந்த நாட்களில் நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் தொடர்ந்து நீங்கள் ஏற்றுங்க. முருகரை மனசார வழிபடுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையுமே முருகப்பெருமான் சீக்கிரமாக நிவர்த்தி செய்து நீங்கள் என்ன நினச்சி வெற்றிலை தீபம் ஏற்றுறீங்களோ அது எல்லாமே சரி செய்தும் காட்டுவார். வெற்றிலை தீபத்தை நம்ம ஏற்றுவதனால நமக்கு நிறைய காரியங்கள் கை கொடுக்கும். நிறைய பேர் இதனால் பலன் அடைஞ்சிருக்காங்கங்க. நானுமே பார்த்தீங்கன்னா எனக்கு பிரச்சனைகள் நிறையாவே இருந்துச்சு. ஏன்னா ஒரு தொழில் செய்கிறது அப்படிங்கிறது ஒரு வீடு கட்டுறதுக்கு சமம் தான். நம்ம அந்த தொழிலில் எவ்வளோ முதலீடு போடுறோமோ அதை நம்ம கைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அதில் நஷ்டங்களும் வரும், லாபங்களும் வரும். அந்த நஷ்டத்தை எல்லாம் நம்ம சரி செய்து மீண்டு நம்ம தொழிலில் இன்ட்ரெஸ்டோடு செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லையா? அந்த மன தைரியத்தை கண்டிப்பாக முருகன் கொடுப்பாரு அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வெற்றிலை தீபம் ஏற்ற ஆரம்பித்தேன். ஸோ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு, கஷ்டங்கள் இருந்தது. அது எல்லாமே தடை செஞ்சுட்டு இப்போ ஓரளவுக்கு ஒரு நல்ல ஸ்டேஜில் நிற்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது முருகருக்கு ஏற்றின வெற்றிலை தீபம்னு சொல்லலாம். எனக்கு நிறைய விஷயங்களில் நன்மைகளை தந்தது வாராகி அம்மன் வழிபாடு. அதை நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி வெற்றிலை தீபமும் ஒன்று. வெற்றிலை தீபத்தை நான் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை தோறும் ஏற்றியிருக்கேன். 6 வாரம் ஏற்றுவேன், 12 வாரம் ஏற்றுவேன். எனக்கு எப்பப்பெல்லாம் ஏற்றணும்னு தோணுதோ அப்பப்பெல்லாம் நான் ஏற்றுவேங்க. ஆனால் செவ்வாய்க்கிழமையில் கண்டிப்பாக செய்வேன். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அந்த நேரத்தில் தான் நிறைய வைப்ரேஷன்ஸ் இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக பாசிபிள் ஆகும். நம்மளுடைய வேண்டுதலும் சீக்கிரமாகவே நிறைவேறும். ஏன்னா அதீத பலன்களை தரக்கூடியது தான் பிரம்ம முகூர்த்த நேரம் இல்லையா? அந்த நேரத்துலையும் நம்ம இந்த விளக்கு ஏற்றலாம். இந்த விளக்கை யாருனாலும் ஏற்றலாங்க. ஆண்களும் ஏற்றலாம், பெண்களும் ஏற்றலாம்,
ஏற்றலாம். விரதம் இருந்து தான் நீங்கள் ஏற்றணும்னு நினைக்கிறீங்களா? தாராளமாக ஏற்றலாம். இல்லை என்னால் விரதம்லாம் இருக்க முடியாது, நான் முருகரை கும்பிடுவேன், விளக்கேற்றுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து முருகரை நல்லா மனசார கும்பிட்டு அன்னைக்கு மட்டும் நான்வெஜ் சாப்பிடாதீங்க. அதுக்கப்புறம் நல்லா தலைக்கு குளிச்சுட்டு நீங்கள் வந்து சாயந்தரம் 6 மணிக்கு கூட இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம். இந்த தீபம் நீங்கள் ஏற்றுறதுனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நான் அடித்து சொல்லுவேன், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கண்டிப்பாக முருகன் வந்து நிவர்த்தி செய்து கொடுப்பார். நீங்கள் மனசார நம்பணும், எனக்கு முருகனை நம்பிட்டேன், எனக்கு அவர் எல்லாமே பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசார நம்பணும். அதை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. கண்டிப்பாக வந்து முருகர் வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு. நேத்திக்கு செவ்வாய்க்கிழமை பஞ்சமி, அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் சேர்ந்து ஒரே நாளில் இந்த மாதிரி வந்திருக்கிறது ரொம்ப நல்ல விசேஷம். தொடர்ந்து பார்த்திங்கன்னா பஞ்சமி வந்து செவ்வாய்க்கிழமையில் கடந்த ஒரு 2 மாதமாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. ரொம்ப விசேஷமாகவும் இருக்குது. அதனால் நான் வந்து ஈவினிங் போல் தான் வராகி அம்மனையை கும்பிடுவேன். அப்படிங்கிறதுனால 6 மணிக்கு போல் நான் வந்து வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நான் வராகி அம்மனுக்கு நெய்வேத்தியங்களை வச்சுட்டு நான் வந்து கும்பிட ஆரம்பித்தேன். ஸோ இப்படி தான் 2 விசேஷங்கள் நிறைந்த நாள் வந்தது அப்படின்னா நான் இப்படி தான் வந்து பண்ணுவேன். ஸோ வீடு எப்போவுமே க்ளீனாக தான் இருக்கும். அதனால் வந்து நமக்கு பிரச்சனை இல்லை. இருந்தாலும் வராகி அம்மனை கும்பிடும்போது இன்னுமே சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சிட்டு நம்ம வாசலில் அழகாக கோலம்லாம் போட்டுட்டு வெற்றிலை தீபம் வந்து காம்புகள் கிள்ளி நம்ம போடும்பொழுது நம்ம மனசார வேண்டிக்கணும், உங்களுக்கு இந்த பிரார்த்தனை தான் நிறைவேறணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையை மனசில் வச்சுக்கோங்க. அதையே தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நம்ம வேண்டிக்கணும். ஸோ அப்படி நம்ம செய்யும்பொழுது கண்டிப்பாக வந்து முருகர் நமக்கு பிரச்சனைகளை தீர்த்து கொடுப்பார். அவரை நம்ம வணங்கும்பொழுது பார்த்திங்கன்னா எல்லா விதமான பிரச்சனைகளையும் சரி செய்வார். அதே மாதிரி பணப்பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த பணப்பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லி வெற்றிலை தீபம் ஏற்றுங்க. கண்டிப்பாக வெற்றிலை தீபம் ஏற்றுவதனால எல்லா நன்மைகளுமே நமக்கு கிடைக்கும். நாம் கிள்ளி போடுற அந்த காம்பு இருக்கு இல்லையா, அந்த காம்பு வந்து விளக்கு எரிய எரிய அந்த காம்புலேருந்து ஒரு விதமான வாசனை வந்து வெளியே வரும். அந்த வாசனையை நம்ம நுகர்வதனால பார்த்திங்கன்னா நமக்குள்ள ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். அது மூலமாக நிறைய பாசிட்டிவ் திங்க் அதிகமாகுங்க. அதனால தான் நம்ம அந்த தீபத்தை வந்து தொடர்ந்து ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த ஸ்மெல் வந்து வீடு முழுவதும் பரவுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துலையும் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து நல்லெண்ணெய் ஏற்றலாம், நெய் தீபம் ஏற்றலாம். நல்லெண்ணெயை விட நெய் ஏற்றி நீங்கள் வழிபட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா முருகருக்கு நீங்கள் தொடர்ந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவதை விட நெய் தீபம் ஏற்றி வரும் பொழுது கண்டிப்பாக முருகர் நமக்கு நல்ல பலன்களையும் நினைத்த காரியத்தையும் நிச்சயமாக நிறைவேற்றி தருவார். அதனால் நம்பிக்கையாக நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு இந்த வரைக்கும் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றுனதே கிடையாது, இதுக்கப்புறம் ஏற்றுனா எனக்கு பலன் கிடைக்குமா இல்லை கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு நீங்கள் ஏற்றுறதை விட நான் வந்து முருகரை சரணாகதி அடைஞ்சிட்டேன், எனக்கு வந்து எல்லா விதமாக அவர் வந்து பார்த்துக்குவார், அது நல்லதோ கெட்டதோ எனக்கு அவர் சரி செய்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லி உங்கள் வேண்டுதலை மட்டும் அவர்கிட்ட சொல்லிடுங்க. தொடர்ந்து ஒவ்வொரு வாரம் நீங்கள் செஞ்சுட்டே வாங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன முயற்சி செய்கிறீங்களோ அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. ஏன்னா எதுவுமே நமக்கு வந்து கஷ்டப்படாமல் கிடைக்கவே கிடைக்காது. நான் சுவாமியை கும்பிட்டேன் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து சோம்பேறித்தனமாகவும் நம்மளை நாம் அப்படியே வந்து அமுக்கி உட்காந்துக்க கூடாது. நம்ம முயற்சி செய்யணும். அந்த முயற்சியினுடைய பலனானது இந்த பூஜையின் மூலமாக நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து கிடைக்கும். அதனால் தொடர்ந்து செய்யுங்க. ஸோ நான் இப்படி தான் வந்து தொடர்ந்து வெற்றிலை தீபம் ஏற்றிக்கிட்டே இருக்கேன். எனக்கு வந்து இதுக்கு எண்டே கிடையாது, நான் தொடர்ந்து ஏற்றிக்கிட்டே தான் இருப்பேன். செவ்வாய்க்கிழமை தோறும் நான் வெற்றிலை தீபம் ஏற்றுவேன். அதே மாதிரி முருகருடைய வழிபாடு செய்வேன், வேல் வழிபாடு செய்வேன், அபிஷேகங்கள் செய்வேன். நம்ம ஒரு தடவை அபிஷேகம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து தெய்வத்தினுடைய கடாட்சியம் நிறைஞ்சிருக்கும். அதனால் தொடர்ந்து நம்ம வந்து அபிஷேகங்களை செய்யணும், அதை நிறுத்தக்கூடாது. ஒன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நிறுத்தக்கூடாது. ஸோ தொடர்ந்து நம்ம வந்து செய்கிறத கண்டினியூவாக செஞ்சுட்டே இருந்தால் போதும், நமக்கான பலன் நிச்சயமாக வந்து சேரும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வெற்றிலை தீபத்தை பற்றி நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இது மூலமாக உங்களுக்கு வந்து விஷயங்கள் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து இந்த பூஜையை செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும். முருகனுடைய அருளானது எல்லாருக்குமே நிச்சயமாக கிடைக்கும். ஸோ நம்பிக்கையாக இந்த பூஜையை செய்யுங்க. பூஜை செய்யாதவங்க கூட இதுக்கப்புறம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா வளர்பிறையில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்பிறை தேய்பிறை இந்த நாட்களில் நம்ம வந்து முருகப்பெருமானுடைய வழிபாடுகளை இந்த வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் தெரியும். கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு சோதனைக்கு மேலே சோதனை வர்றவங்க நமக்கு இது மேலே வந்து இதுக்கு மேலே ஒரு நல்லது நடக்காதா அப்படின்னா கண்டிப்பாக இந்த தீபம் வந்து கொடுக்கும். ஸோ நம்பிக்கையாக வழிபடுங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சி
பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.